একদম হচ্ছে লাভলি লাগছে জায়গাটি। অসাধারণ লাগছে একদম ভিতর সাইড দিয়েটা, কি সুন্দর একদম নকশা। এই জায়গায় আমি এখন হচ্ছে এই জায়গায় আরাধনা করছে, আর হচ্ছে বাইরে হচ্ছে প্রোগ্রাম হচ্ছে, সেটা আমি তোমাদের দেখে দিব। অসাধারণ করছে নকশাগুলি, তোমাদের আমি দেখিয়ে দিই। বাইরে থেকে বেরিয়ে গেলাম, এবার তোমাদের একটু হচ্ছে বাইরের সাইডটা আমি একটু দেখাবো। এই যে গাড়িটা আমি এখন হচ্ছে বাইরের সাইডটা এবার হচ্ছে গাইস আমি যে জায়গায় প্রোগ্রাম হচ্ছে ওই জায়গায় যাচ্ছি। এই জায়গাটা দেখে তোমরা দেখতে পাচ্ছ একদম বেশ লাভলি একদম জায়গা। অনেক হচ্ছে ইনাদের எப்போது அழைப்பு எடுத்தாலும் தட்டாமல் நமக்கு வந்து திருப்பை நிறைவேற்றி நமக்கு நிறைய ஆசிரியை கூறி வழங்கி செல்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் பிறந்தவை வேதவர் டாக்டர் லாரன்ஸ் வயசாமி அவர்களை வேதவரின் சார்பாகவும் நம்முடைய குருக்கள் அனைவரின் சார்பாகவும் பெரும் மகிழ்ச்சியோடு அங்கோடு இந்த பங்கு பெருவிழாவின் திருப்பலி கொண்டாட்டத்திலே அவரை அழைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நாம் அவருக்காகவும் அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவருடைய மறை மாற்றத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். চর্চের ভিতরে ঢুকছে। এবার তোমাদের সাইডটা দেখিয়ে দেবো। একদম এই চর্চটি হচ্ছে গাইস একদম হচ্ছে গাইস আমি এখন হচ্ছে চর্চে চলে এলাম। প্রোগ্রাম হচ্ছে, তো ওদের আমাদের দেখার চেষ্টা করবো সম্পূর্ণ। অসাধারণ অসাধারণ। এবার তোমাদের একটু সামনে গিয়ে একটু দেখিয়ে দিই গাইস। প্রচুর নকশা আছে ওয়ালে, এগুলো হচ্ছে সম্পূর্ণ হচ্ছে বসার সিট ইনাদের। আর হচ্ছে এই যে গাইস একদম হচ্ছে লাভলি লাগছে জায়গাটি। এই যে অসাধারণ অসাধারণ। আমি এখন হচ্ছে আজকে সানডের দিন চলে এলাম হচ্ছে প্রোগ্রাম হচ্ছে, আর ভালো লাগছে। এখন প্রায় সময় হয়ে গিয়েছে। நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டுக்கு அழைத்து செல்வாராக. এই যে এই জায়গা বেশ সুন্দর। এর আগে তোমাদের দেখিয়েছি, আরেকটি হচ্ছে তোমাদের দেখাচ্ছি। এটা হচ্ছে পাথরের গুফা।
இறை வசனங்கள் 31 முதல் 34 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். அவர் வழங்கும் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் தூய பத்திரிசியார்